வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பவர் சிஸ்டமோட கிளாஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் வில் செக். ஸோ எல்லாமும் ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட பவர் சிஸ்டம் கிளாஸஸ் தான். நம்ம டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன்னா என்ன, லைன் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஸோ லைன் பேராமீட்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன திங்ஸை பண்ணணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜிஎம்டி ஜிஎம்ஆர்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜிஎம்டி ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸை நேற்று நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ ஜிஎம்டி ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸை நேற்று நம்ம இன்ட்ரோ கொடுத்தோம். ஸோ ஜிஎம்டி கால்குலேஷன்ஸை நம்ம நேற்று கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஜிஎம்டி கால்குலேஷன்ன்றது ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்பா. ஓகே, சிங்கிள் ஃபேஸ் லைனோட ஜிஎம்டி கால்குலேஷனு, ஸோ 3 ஃபேஸ் லைனோட ஜிஎம்டி கால்குலேஷனு, அடுத்ததாக என்னோட சிமெட்ரிக்கல் ஜிஎம்டி கால்குலேஷனு, சிமெட்ரிக்கல் ஸ்பேஸிங்கில் ஜிஎம்டி எப்படி இருக்குது, அசிமெட்ரிக்கல் ஸ்பேஸிங்கில் என்னோட ஜிஎம்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டாக? சார் நேற்று நம்ம ஃபைனல் ரிசல்ட்டாக எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா, சார் என்னோட அசிமெட்ரிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸில் ஜிஎம்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சிமெட்ரிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸில் என்னோட ஜிஎம்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேப்பா? ஸோ இந்த திங்ஸ் தானே நேற்று நம்ம பார்த்தோம். சிமெட்ரிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்டி வில் பி ஆல்வேஸ் லெஸர் வேல்யூ. ஓகே, அசிமெட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்டின்றது ஹையர் வேல்யூஸாக இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎம்டி கால்குலேஷனுக்கு அப்புறம் ஜிஎம்ஆரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ஜிஎம்ஆரை நம்மளால் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஜிஎம்டியை கால்குலேட் பண்ண மாதிரி நம்மளால் ஜிஎம்ஆரை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஜிஎம்ஆர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் ஜிஎம்டின்றது செல்ஃப் லிங்கேஜ், ஜிஎம்ஆர் அப்படின்றது மியூச்சுவல் லிங்கேஜ். ஓகே, ஸோ இப்போ மியூச்சுவல் லிங்கேஜஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஜிஎம்ஆரை பற்றி தெரியணும். ஓகேயா? ஸோ என்னோட ஜிஎம்டின்றது மியூச்சுவல் லிங்கேஜ்ப்பா. ஓகேங்களா? ஜிஎம்ஆர்ன்றது செல்ஃப் லிங்கேஜ். ஸோ என்னோட ஜிஎம்ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்போம், ஸோ டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினைத்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜிஎம்டிக்கு பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ப்ராப்ளம். டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் மாறுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஜிஎம்ஆரில் கண்டிப்பாக இது ஒரு வேல்யூ சேஞ்சை கொடுக்கும். ஏன்னா டைப் ஆஃப் கண்டக்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து மாறிடும். ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாறுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎம்ஆரை அஸ்யூம் பண்ணணும். ஸோ டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை அஸ்யூம் பண்ணணும். ஸோ கரெக்டாப்பா? ஸோ அண்ட் தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமிப்பா. ஸோ மை செல்ஃப் பிரவீன். ஓகே, ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து டெய்லி கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இந்த மேனரில் தான் நம்ம கிளாஸஸ் எப்போவுமே போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்ததாக டிஎன்பிசி பேட்டர்னில் நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸ் கிளாஸஸ்ஸு டிஸ்கஷன்ஸு இதை மட்டுமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக உங்களால் டேம் ஷோர் 150 கொஷின்ஸ் எடுக்க முடியும்ப்பா. ஓகே, ஸோ என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கிடைக்க முடியும். ஓகேயா? ஸோ நம்ம பர்டிகுலராக சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் இஎஸ்சி கொஷின் சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்தராக நம்ம கோர்சஸ் எப்போவுமே லைவாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம டெய்லி கிளாஸஸ்க்கு உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். வீக்லி டெஸ்ட்டு, அடுத்ததாக டிஎன்பிசியோட டெஸ்ட் சீரிஸ் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேப்பா? ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு டவுட் கிளியரிங் அந்த மாதிரி எதுனா ஒன்று இருக்குதுன்னா டெஃபினட்டாக ஈஸியாக நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து எவ்ரி டைம் உங்களோட டவுட்ஸ்க்கு ஓப்பனாக தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ வெறும் ஜஸ்ட் ரெக்கார்டு இந்த மாதிரி திங்ஸாக இல்லாமல் நம்ம கிளாஸஸ் லைவ் ப்ளஸ் டவுட் கிளியரிங்கோடு இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தராக இன்னும் அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி அப்பப்பயே அந்த டவுட்ஸை சால்வ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் நம்ம கோர்சஸோட ஃபீச்சர்ஸ். அண்ட் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஷெடியூல் படி தான் நம்ம கிளாஸஸ் போகும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை நம்ம எலாபரேட்டாக பார்த்துட்டா முடிஞ்சிடும்.
அடுத்ததாக ஜிஎம்ஆருக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, ஸோ நேற்று என்னென்ன டைப் ஆஃப் கண்டக்டர்ஸப்பா நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சாலிட் கண்டக்டர் அப்படின்னு ஒரு கண்டக்டரை பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ராண்டர்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டக்டர்ஸை பார்த்தோம். அடுத்து பண்டில்டு கண்டக்டர்ஸை பார்த்துருப்போம். ஸோ அடுத்து ஹாலோ கண்டக்டர்ஸை பார்த்துருப்போம். அடுத்து ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸை பார்த்துருப்போம். சரி, இந்த கண்டக்டர்ஸ் எல்லாமே என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பொறுத்து தான் அதோட ஏரியா யூசேஜ் வந்து மாறும். ஓகே, ஒரு இடத்துல நமக்கு அதிகமான சேக் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல நமக்கு ஹையர் கரண்ட் டென்சிட்டியை கேரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு பிளேஸில் வந்து ஸோ அட்மாஸ்பியரில் எனக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அதனால தான் நம்ம வேரியஸ் கண்டக்டர்ஸை பொதுவாக படிக்கிறோம். இப்போ நம்ம நேற்று பார்த்த அந்த இன்ட்ரோவை இன்றைக்கி எலாபரேட்டாக கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை நம்ம இப்போ எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் தட் இஸ் சாலிட் கண்டக்டர். சார், என்னோட சாலிட் கண்டக்டரில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ், என்ன ஒரு அட்வான்டேஜ்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிட் கண்டக்டர் எப்படிப்பா இருக்கும்? இட் இஸ் ஃபுல் ஆஃப் சாலிட் பார். கரெக்டாக? இதில் வந்து ஒரே ஒரு கண்டக்டர் தான், இந்த ஃபுல்லாகவே சாலிட் பார். இதுதான் நம்மளோட சாலிட் கண்டக்டர். ஸோ இந்த சாலிட் கண்டக்டருக்கு காமனாக என்னப்பா அட்வான்டேஜ் இருக்கும்? ஸோ இந்த சாலிட் கண்டக்டரோட அட்வான்டேஜஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம்? எஸ், இந்த சாலிட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் ஹேஸ் மோர் டென்சைல் ஸ்ட்ரென்த், ரொம்ப அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இந்த கண்டக்டரை ஈஸியாக என்னால் பெண்ட் பண்ணியோ உடைக்கவோ முடியாது. ஒரு சாலிடாக இருக்கிறப்போ, ஒரு ஃபுல் பாடி சாலிடாக இருக்கிறப்போ நம்மளால் அதை வந்து ஈஸியாக அதை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்க்குறோம். திஸ் ஹேஸ் மோர் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்ப்பா. ஸோ அடுத்ததா இட் ஹேஸ் லெஸ் சேக். சார், சேக் அப்படின்ற திங்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஹேஸ் லெஸ் சேக். சார், இந்த ஒயர் இருக்கு பாருங்க, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு ஒயர் இருக்கு, ரைட்? ஸோ இந்த ஒயர் எவ்வளவு பெண்ட் ஆகுது அதுதான் சேக். இது வந்து வித்தவுட் சேக். சேக்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒயர் இந்த மாதிரி பெண்ட் ஆகி வருது பாருங்க, திஸ் இஸ் வாட் சேக். ஓகேயா? ஸோ ஒரு சாலிடாக இருக்கிறப்போ, ஒரு கண்டக்டர் சாலிட் கண்டக்டராக இருக்கிறப்போ அது ரொம்ப மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அது ஈஸியாக பெண்ட்லாம் ஆகாது. ஓகே, அப்போ ஒரு சாலிட் கண்டக்டரில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சேக்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பெருசாக அஃபெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பெருசாக நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் என்னப்பா? ஸோ இந்த ஒயருக்கும் கிரவுண்டுக்கும் இடைப்பட்ட இந்த மினிமல் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் கிரவுண்ட், ரைட்? ஓகே, ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நீங்கள் கேர் பண்ணணும். சார், இந்த இடத்துல இவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேண்டமாக விட்டுறக்கூடாது. ஸோ எவ்வளவு சேக் இருக்குது அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸை செக் பண்ணி ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகே, அப்போது அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா. ஸோ சேக் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் டென்சைலி ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஓகே, நமக்கு எப்பவுமே என்ன தெரியும்பா? ஸோ ஒரு கண்டக்டர் சாலிடு கண்டக்டராக இருந்துச்சுன்னா அந்த கண்டக்டர்ஸில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஏசி கரண்ட்டை கொடுக்குறப்போ, ஸோ ஏசி கரண்ட்டை கொடுக்குறப்போ என்னோட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றது அதோட ஸ்கின்ஸில் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக அந்த சாலிட் கோர் ஃபுல் ஏரியாலையும் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காதுப்பா. ஓகே, இந்த எலக்ட்ரான் ஃப்ளோஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ சார் இதோட கோர் ஏரியாவில் என்ன சார்? கோர் ஏரியாவில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. ஓகே, அப்போ தட் இஸ் வேஸ்ட். இது இவ்வளோ பெரிய கண்டக்டராக இருந்துமே என்னால் நிறைய எலக்ட்ரானை கொண்டு போக முடியலை. கரெக்டாக? ஸோ அப்போது அது வேஸ்ட்டு தானே. அப்போது என்னோட ஸ்கின் எஃபெக்ட்னு தான் இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸ்கின் எஃபெக்ட்னா இதை தான் சொல்லியிருந்தோம். அப்போது ஸ்கின் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்அட்வான்டேஜில்.
more skin effect. ஓகே, ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததா சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கனால கண்டக்டர்ஸை ஈஸியாக என்னால் வளைக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் போடுறீங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் டவரில் இந்த மாதிரி கண்டக்டர்ஸை தானே போயிட்டு இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த டவர்ஸில் இந்த கண்டக்டர்ஸை பிளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயமா கிடையாது. இது கண்டக்டர் வளையவே மாட்டேங்குது அப்படின்னா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த டவர்ஸில் ஒயரை வைக்கணும். ஸோ கொஞ்சம் ஒயர் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, என்னால் அந்த ஒயரோட மூவ்மெண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா அப்போ கொஞ்சம் அந்த ஒயர்ஸை நீங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸில் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரியான கண்டக்டர்ஸு வளைஞ்சு கொடுக்காத ஒரு கண்டக்டரை நீங்கள் வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம். ஓகே, அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். இட் இஸ் லெஸ் மெக்கானிக்கலி ஃப்ளெக்சிபிள். ஓகே, ஸோ இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி லெஸ் ஃப்ளெக்சிபிள். அடுத்ததா சார், இப்போ இது சாலிடா இருக்கறனால டெஃபினட்டா ஃப்ளெக்சிபிளும் கிடையாது, இதோட வெயிட்டும் ரொம்ப எனார்மஸ் அப்நார்மலா இருக்கும். அப்போ இதை டிரான்ஸ்போர்ட் பண்றது இன்ஸ்டால் பண்றதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஓகே, அடுத்த தேர்டு, நாட் ஈஸி டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஸ்டால். சார், இதை இன்ஸ்டால் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ இது காமனான சாலிட் கண்டக்டரில் இருக்கிற ஒரே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ பெரிய மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சேக் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஆனால் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால பொதுவாக நம்ம சாலிட் கண்டக்டர்ஸை டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் யூஸே பண்ணுறது இல்லைப்பா. ஓகே, சாலிட் கண்டக்டர்ஸில் நிறைய ஸ்கின் எஃபெக்ட் இருந்து நிறைய லாஸாக போகிறது. ஸோ அதுவுமே ஃப்ளெக்சிபிளான்னு பார்த்தா கிடையாது. அப்புறம் எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ என்னோட சாலிட் கண்டக்டர்ஸ் ஆர் நாட் யூஸ்டு இன் த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ அப்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? சாலிட் கண்டக்டர் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ வேறு என்ன கண்டக்டருக்கு போயிருக்கோம்? எஸ், இந்த ஸ்டாண்டர்டு கண்டக்டர்ஸ்க்கு தான் ரெண்டாவது நம்ம போகிறோம். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டக்டர்ஸ்க்கு தான் போகிறோம். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்னால் என்ன? இது சாலிட் கண்டக்டர். ஸோ இந்த சாலிட் கண்டக்டரை மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஓகே, இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். சார், அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ த அட்வான்டேஜஸ் ஸ்கின் எஃபெக்ட் இஸ் ரெடியூஸ்ட். ஓகே, ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்றது என்னவாகும்னா ரெடியூஸ் ஆகும் சார். அடுத்ததா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லி பாருங்க, மெக்கானிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்ன மாதிரி இந்த ஒயர் வளையுமா அப்படின்னு சொல்லி வளையாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக இந்த ஒயர் கொஞ்சம் ஈஸியான ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாலிட் கிடையாது. இது ஃபுல்லாகவே சாலிடாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஒயரை நம்ம இப்படி வளைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். இது ஃபுல்லாகவே சாலிட் கிடையாது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் லெஸ் ஃப்ளெக்சிபிள், ஈஸி ஃப்ளெக்சிபிள். கரெக்டாக? ஸோ அப்போ அட்வான்டேஜஸ் எழுதிக்கலாம். ஸ்கின் எஃபெக்ட் குறைஞ்சிருக்கும் அண்ட் தென் இந்த ஒயர் வில் பி ஃப்ளெக்சிபிள், ஈஸியாக நம்ம இன்செர்ட் பண்ண முடியும். Okay, skin effect reduces, therefore mechanical flexibility increases. ஓகே, அப்போ மெக்கானிக்கல் ஃப்ளெக்சிபிள் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மேஜராக அட்வான்டேஜ். எஸ், நம்ம இதுதான் நம்ம காமனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ்.
அடுத்ததா சரி இப்போ அதில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையான்னா எஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ மெக்கானிக்கல் டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது முன்ன மாதிரி இருந்துச்சான்னா இல்லை, கிடையாது. மெக்கானிக்கல் டென்சைல் ஸ்ட்ரென்த் வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ சாக் அதிகமாக இருக்கும். சரி, ஒயரில் மெக்கானிக்கல் டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா சாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த் குறைய குறைய சாக் அதிகமாகிடும். அப்போ ஒயரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெண்டே ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஒயர் பெண்ட் ஆகி தான் போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டென்சைல் ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ். ஸோ அடுத்ததா ரெண்டாவது என்ன? சாக் இன்க்ரீசஸ். ஓகே, டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது டிக்ரீஸ் ஆகுது அண்ட் சாக் மெக்கானிக்கல் சாக்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒயர் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வளையுதுப்பா. ஓகே, சரி இப்போ இந்த சாகை பற்றியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் சாக், இந்த சாக்ன்றது இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கா, வேற எதுனா பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்றத நம்ம படிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் டவர்ப்பா. ஸோ இதுவுமே டவர்ஸ். இந்த டவர்ஸுக்கு இடைப்பட்ட லென்த்துக்கு பேர் தான் ஸ்பேன் லென்த். ஓகே, ரெண்டு டிரான்ஸ்மிஷன் டவர், அந்த ரெண்டு டிரான்ஸ்மிஷன் டவருக்கூட இடைப்பட்ட டிஸ்டன்ஸுக்கு பேர் ஸ்பேன் லென்த். ஓகே, அடுத்ததா நம்ம கண்டக்டரை வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது வந்து வித்தவுட் சாகில், இது வந்து வித்தவுட் சாகு. பட் வித் சாகில் நம்ம கண்டக்டரை வரைஞ்சோம்னா ஸோ கண்டக்டர்ஸ் எப்படிப்பா இருக்கும்? எஸ், ஸோ இதுதான் நம்மளோட சாக். ஸோ எவ்வளவு பெண்டோ அதுதான் சாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரெக்டாக. ஸோ இது என்னோட ஸ்பேன் லென்த் அண்ட் இது என்னோட சாகு. இது நம்மளோட டிரான்ஸ்மிஷன் டவர், இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் OHTL. ஓகே, இது நம்மளோட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த கேப் இருக்குல்ல, அதுதான் நம்ம சாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா, இந்த சாகோட ரிலேஷன்ஷிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பொதுவாக இந்த சாகுன்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸோ நீங்கள் வெறும் டென்சைல் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் சொல்கிறீங்க. அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆனால் சாக் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ், அது பிரைமரி ரீசன். அப்போ செகண்டரி ரீசன்ஸ் எல்லாமே கூட இருக்குதுப்பா. இந்த ஸ்பேன் லென்த்து சிம்பிள் தானே. ஒரு டிரான்ஸ்மிஷன் டவரில் ரெண்டு டவருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒயர் ரொம்ப கம்மியாக தான் பெண்ட் ஆகும். ஆனால் இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா அப்போ ஒயர் என்ன ஆகும்? இன்னும் நிறைய பெண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த சாக்ன்றது அந்த ஸ்பேனோட லென்த்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு தான் கரெக்டா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டவர், அந்த டவர்ஸோட டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அடுத்ததா இந்த கண்டக்டர் இருக்கு பாருங்க, இந்த கண்டக்டரோட வெயிட், இந்த கண்டக்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா அண்ட் இந்த கண்டக்டர் ஒரு சாலிட் கண்டக்டரா, ஸோ அதோட வெயிட் என்ன, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. கரெக்டாக? அப்போ வெயிட்டு, இந்த ஸ்பேனோட லென்த்து, அடுத்ததா அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்து. கரெக்டா? இந்த 3 பேராமீட்டரை பொறுத்து தான் நம்ம சாகை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, அப்போ the sag can be expressed in, sag is given as omega L square 80. ஓகே, ஸோ எல் அப்படின்றது என்ன? ஸ்பேன் லென்த். ஓகே, ஸோ எல் அப்படின்றது ஸ்பேன் லென்த். ஸோ ஒமேகா அப்படின்றது ஒமேகா அப்படின்னு சொல்லலாம், இல்லை டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அப்படின்னு கூட நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெயிட் ஆஃப் கண்டக்டர். ஆர் டவர் ஆர் OHTL. ஓகே, வெயிட் ஆஃப் கண்டக்டர்னு சொல்லலாம், இல்லை வெயிட் ஆஃப் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ T அப்படின்றது தட் இஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்டக்டர்.
ஓகேயா, T அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்டக்டர்ஸ். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? அப்போ இந்த சாகோட எக்ஸ்பிரஷன்ஸ் புரியுது இல்லை? சாக்ன்றது இந்த 3 பேராமீட்டரையும் பொறுத்தது. இங்கே தான் நம்ம பார்த்தோம்ல, டென்சைல் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுதுன்னா சாக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். எஸ், இட் வேலிடு. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க, இது வேலிடாக இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டென்சைல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சாக் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுதுன்னா சாக் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டு தானே? அவ்வளவுதான். ஓகேப்பா, ஸோ அவ்வளவுதான். ஸோ அடுத்ததா இப்போ இதில் இன்னும் நமக்கு ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லி வந்த உடனே இங்கே நமக்கு இன்னும் ஒரு சில கொஷின் ஏரியாலாம் கூட இருக்கும். சரி, இந்த இடத்துல ஒரே ஒரு சாலிட் கண்டக்டர், ஸோ நோ இஷ்யூ, எதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இதை ஸ்ட்ராண்டர்ட் கண்டக்டர்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே எத்தனை ஒயர் இருக்குது? ஒரு கண்டக்டர் இருக்கா, இல்லை 7 கண்டக்டர்ஸ் இருக்கா, இல்லை 13 கண்டக்டர்ஸ் இருக்கா, இல்லை 19 கண்டக்டர் இருக்கா, இல்லை 25 கண்டக்டர் இருக்கா, 30 கண்டக்டர் இருக்கா? ஸோ இந்த மாதிரி எத்தனை கண்டக்டர்ஸ் உள்ளே இருக்குது? அப்போ இந்த ஸ்டாண்டர்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்டாண்டர்ட்னா நத்திங் பட் மல்டிபிள் கண்டக்டர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த மல்டிபிள் கண்டக்டர்னா எத்தனை கண்டக்டர்? ஸோ பொதுவாக எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கொஷின்ஸ் வரும்ல. ஸோ சாலிடாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணணுன்றீங்க. அப்போ அந்த ஸ்டாண்டுக்குள்ளே எத்தனை பீசஸ் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கணும், எத்தனை ஸ்டாண்டர்ட் நீங்கள் மேட் பண்ணணும் அப்படின்ற திங் இருக்குல்ல. இப்போது நெக்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். ஓகேயா, இன் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் okay, the total number of strands include the central strand. சார் சென்ட்ரல் ஸ்டாண்ட்னா என்ன மீன் பண்ணுதுன்னா சார், இங்கே மிடில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை சுற்றி தான் மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட சேர்த்து தான் நான் சென்ட்ரல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி, ஸோ வெளியே வேற ஸ்டாண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து மிடில். ஓகே, ஸோ மிடில்ன்றதை விட இதுதான் என்னோட சென்ட்ரல் ஸ்டாண்ட். ஓகே, இது நம்மளோட சென்ட்ரல் ஸ்டாண்ட். அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 கண்டக்டர் இருக்கா, ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் எத்தனை கண்டக்டர்ஸ், எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லேயர், அது என்னோட சென்ட்ரல் ஸ்டாண்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, அப்போ இன்க்ளூடிங் த சென்ட்ரல் ஸ்டாண்டோட எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இதுதான் சார் ஃபார்முலா. ஓகே, த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இன்க்ளூட் த சென்ட்ரல் ஸ்டாண்ட். கரெக்டா? ஸோ இதை வேணா கீழே கூட எழுதிக்குங்க, ஏன்னா இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன்க்ளூட் அ சென்ட்ரல் ஸ்டாண்ட். ஸோ இங்கே இருக்கிற அந்த சென்ட்ரல் ஸ்டாண்டோட இதில் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதுறேன்ப்பா. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இன்க்ளூட் சென்ட்ரல் ஸ்டாண்ட், that is 1 plus. ஓகே, அந்த 1ன்றது சென்ட்ரல் ஸ்டாண்டை மீன் பண்ணுது. ஓகே, 1 plus 3L into L minus 1. Okay, so 1 plus 3L into L minus 1. So இந்த இடத்துல L
அப்படின்றது எதை மீன் பண்ணுது? டோட்டல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்க்ளூடிங் சென்ட்ரல் ஸ்டாண்ட். ஓகேயா? ஸோ எல் அப்படின்றது என்னன்னா the total number of strands including the central strand. அந்த சென்ட்ரல் ஸ்டாண்டோட சேர்த்து எத்தனை லேயர்ஸ் ஆஃப் இருக்கு அப்படின்றத எனக்கு மீன் பண்ணுது. எல்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்க்ளூடிங் தி சென்ட்ரல் ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு எத்தனை லேயர்ப்பா இருக்கு? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லேயர் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த சென்ட்ரல் ஸ்டாண்டை ஃபர்ஸ்ட் லேயராகவும் ஸோ இதை நம்ம செகண்ட் லேயராகவும் தான் ட்ரீட் பண்ணணும். ஓகேயா? So this is second layer pa. So அது நம்மளோட first layer. Okay, இந்த கேஸ்ல இந்த given diagramல L is equal to 2 pa. Okay, L is equal to 2 na the number of strands ns ன்னு தான் எழுதணும். Okay, the number of strands ns என்னன்னு எழுதணும். So ns is equal to 2. எனக்கு இங்க என்ன L என்னப்பா வருது? 2 வருது. அப்ப therefore 1 plus 3 into 2 2 minus 1. So அப்ப இங்க என்னப்பா வரும் நமக்கு? So number of strands include the central strand na 1 plus 6 into number of conductors thane idu correct ah the number of strands including the central strand. So mottham ethana strands irukku strand na it is nothing but chinna conductor dhaan pa. Okay, appo indha edathila the number of strands is include central strand na formula enna 1 plus 3 into 2 6 6 into 1 6 அப்போ therefore 1 plus 6 அப்போ மொத்தமா எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கு? 7 கண்டக்டர்ஸ் இருக்கணும். include central stand, include central. இங்க எத்தனை கண்டக்டர் இருக்கு? 7 கண்டக்டர் வரைஞ்சிருக்கேனா? எஸ், இதை தான் நான் சொல்றேன். ஓகே, அப்போ ஒரு லேயர் இது வந்து சிங்கிள் லேயரா டபுள் லேயரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த லேயருக்குள்ள எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத என்னால சொல்ல முடியும். புரியுதாப்பா? அப்போ இது எத்தனை லேயர் ஸ்ட்ராண்ட்? இட் இஸ் a சிங்கிள் லேயர் இல்ல டபுள் லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர், 3 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்ஸ்குள்ள எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ L is equal to 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ 2 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ 2 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸில் மொத்தம் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கப்பா. மொத்தம் 7 கண்டக்டர் இருக்குது. அதுலேயும் சென்ட்ரல் ஸ்டாண்டை இன்க்ளூட் பண்ணி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக இதுவே 3 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸாக இருக்குது. அப்போ என்னப்பா போட்டுருவோம்? L is equal to 3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போமா? ஸோ NS நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ ஒரு 3 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸில் மொத்தம் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அப்போ ஒரு 3 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸில் மொத்தம் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் L is equal to 3. ஸோ அப்போ 1 plus 3 into 3 3 minus 1 கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ண என்ன சார் வரும்? 1 plus 9 into 2 கரெக்டா? 1 plus 9 into 2 அப்போ என்னப்பா வருது? 18 plus 1 which is 19 conductors. என்ன இது? include stand, right? include the stand, include central கரெக்டா? ஒரு 3 லேயர் ஸ்டாண்ட்ஸ்ல எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும்னா 19 கண்டக்டர்ஸ் இருக்கும். சென்டர்ல ஒரு கண்டக்டர் இருக்கும். ஸோ அடுத்ததா 4 லேயர் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ அப்போ என்ன சார் வரும்? L is equal to 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ NS is equal to 1 plus 3 into 4 into 3 4 3 12 12 3
எஸ் 1 plus 3 into L வந்து 4 அடுத்ததா L minus 1 3 3 3s are 9 9 4s are 36 கரெக்டா எஸ் அப்போ 36 அப்படின்னு சொல்லி வரும் 4 9 9 4 36 கரெக்ட் 36 plus 37 ஸோ இப்போ 37 கண்டக்டர்ஸ் ஓகே அப்போ மொத்தமாக எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் தட் இஸ் 37 கண்டக்டர்ஸ் அப்போ தேர்ஃபோர் என்னோட என்எஸ்ல நீங்கள் எழுதுனீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் லேயர் கண்டக்டராக இருந்தால் 1 ஸோ டபுள் லேயர் கண்டக்டராக இருந்தால் நம்ம என்ன பார்த்தோம் 7 ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் லேயர் கண்டக்டராக இருந்தால் சார் அப்படியே இங்கே எழுதலாம் 6 எழுதிக்கலாம் ஸோ அப்போ சிங்கிள் லேயர்னால் இதோட முடிஞ்சிச்சு டபுள் லேயர்னால் இது ட்ரிபிள் லேயர்னால் அடுத்ததா 18 அப்போ 12 கரெக்டாக திஸ் இஸ் ட்ரிபிள் லேயர் இப்போ பாருங்கள் ஆட் பண்ணுங்கள் 6 plus 12 18 plus 1 19 இது வந்து சிங்கிள் லேயர் இது வந்து டபுள் லேயர் இது வந்து ட்ரிபிள் லேயர் டபுள் லேயர் சிங்கிள் லேயர் ஸோ அடுத்ததா 4 லேயர் இருந்துச்சுன்னா என்ன சார் வரும் 4 லேயர் இருந்துச்சுன்னா தட் இஸ் 18 அப்போ 18 plus 12 30யா 37 வருதா 37 திஸ் இஸ் வாட் 4 லேயர் 4 லேயர்னா 4மே எடுத்துக்கணும் சிங்கிள் லேயர்னா 1 எடுத்துக்கணும் ஸோ செகண்ட் லேயர்னா 2 ஆட் பண்ணணும் சிங்கிள் லேயர்னா 1 செகண்ட் லேயர்னா 2 ஆட் பண்ணணும் ஸோ தேர்ட் லேயர்னா 3 வேல்யூ ஆட் பண்ணணும் ஃபோர்த் லேயர்னா 4வது ஆட் பண்ணணும் ஃபிஃப்த் லேயர்னா கீப் ஆன் ஒவ்வொரு அடுத்தடுத்த டிஜிட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு தான் போவோம் ஸோ இந்த இடத்துல அடுத்தடுத்ததா 24 அடுத்ததா நெக்ஸ்ட் 30 ஸோ ஆன் அதே மாதிரி நமக்கு வரும் ஓகே இங்கே புரியுது இல்லப்பா அப்போ ஒரு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது என்னோட லேயர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டு தெரியும் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை கண்டக்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் ஓகேயா திஸ் இஸ் த ஏரியா இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கப்பா ஓகே இந்த இடத்துல ஒரு 3 லேயர் கண்டக்டர்ஸ் இருக்குது வித் எக்ஸ்க்ளூடிங் த சென்ட்ரல் லேயர் அப்படின்னு சொல்லலாம் இன்க்ளூடிங் த சென்ட்ரல் லேயர்னு சொல்லலாம் சார் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் த சென்ட்ரல் லேயர்னா அப்போ அதுக்கு நீங்கள் சென்ட்ரல் லேயரை விட்டுட்டு அதுக்கப்புறமா 4 லேயரை எடுக்கணும் ஸோ இன்க்ளூடிங்னா சென்ட்ரல் லேயரோட 4 லேயரை எடுத்துக்கணும் ஓகே சென்ட்ரல் லேயரை விட்டுட்டு 4 லேயர் எடுக்கிறீங்களா சென்ட்ரல் லேயரோட 4 லேயர் எடுக்கிறீங்களான்றதை ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணணும் ஓகே அப்பா ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு மாதிரியான கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் இப்போது ஒரு 4 லேயர் இருக்குது ஒரு 4 லேயர் ஸ்ட்ராண்ட் இருக்குது அப்போ இண்டிவிஜுவல் கண்டக்டர்ஸோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் கண்டக்டர் ஸ்ட்ராண்டு மேட் பண்ணுறீங்கல்ல அந்த டோட்டல் ஸ்ட்ராண்டுக்கே எவ்வளோ ரேடியஸ் இருக்கும் அப்படின்னும் கேட்பாங்க ஓகே அந்த மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு கேட்குறாங்க ப்ளஸ் அடுத்ததாக அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் த அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் சரி அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு நம்ம பார்க்குறோம் அடுத்த ஸ்ட்ராண்டு ஓகேப்பான் அடுத்த ஸ்ட்ராண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கிறப்போ சார் இதோட ரேடியஸ் என்ன இந்த அவுட்டர் ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல அதை தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் outer radius of standard conductor சரி இந்த outer radius of standard conductor என்னால ஈஸியா சொல்ல முடியும் சோ அதுக்கு ஜஸ்ட் இந்த 2l minus 1 ஓகேயா 2l minus 1 into rs அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுங்கப்பா அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த இடத்துல l ன்றது சேம் அங்க நம்ம என்ன பார்த்தோமோ அதேதான் number of layers including the central stand number of layers including the central stand so rs அப்படின்றது என்னப்பா rs radius of each strand ஒரு கண்டக்டருக்குமான ரேடியஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல அதோட ரேடியஸ் ஆஃப் radius of each strand okay appa so
என்னோட எல்ன்றது சேம், அங்கே நம்ம பார்த்ததே தான். ஸோ ஆர்எஸ் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் ஈச் ஸ்ட்ராண்ட். அப்போ இதிலிருந்து என்னோட அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ், அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸோட அவுட்டர் ரேடியஸை என்னால் சொல்ல முடியும். அப்போ சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு கண்டக்டரோட ரேடியஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, எத்தனை லேயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த ரேடியஸ் ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ கிளியர் தானப்பா? ஸோ இதை வந்து எய்தர் இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் டெரைவ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்மேட்டில் கூட நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ த டோட்டல் ரேடியஸ் ஆர் இஸ் கிவன் ஆஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்எஸ் இன்டூ ஆர்எஸ். ஓகேயா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்எஸ் இன்டூ ஆர்எஸ். இந்த ஆர்எஸ் வந்து வெளியே இருக்குப்பா, ரூட்டுக்கு வெளியே இருக்குது, அதனால நான் இந்த சைடில் கூட போட்டுக்கிறேன், ஆர்எஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்எஸ். எய்தர் இந்த ரெண்டு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் ஸ்ட்ராண்டுக்கு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆர்ன்றது அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் ஸ்ட்ராண்டுப்பா. திஸ் இஸ் வாட் ஆர். ஒன்று லேயர்ஸ், இத்தனை லேயர் இருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ராண்டோட ரேடியஸ் என்ன அப்படின்றத கொடுத்து உங்களால் டோட்டல் ரேடியஸை சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா சார் என்கிட்ட மொத்தம் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கு, என்எஸ்ன்றது என்னப்பா, த நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் இன் த டோட்டல் கண்டக்டர்ஸ் இன்க்ளூடிங் த சென்ட்ரல் லிம்ப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பாருங்க. என்எஸ் நான் உங்களுக்கு அங்கேயே எழுதுனேன். என்எஸ் நம்ம என்னப்பா என்எஸ், திஸ் இஸ் த என்எஸ். ஓகே, இட் இஸ் ஸ்மால் என்எஸ், நம்ம கேபிட்டல் என்எஸ் போட்டிருக்கோமா, இட் இஸ் ஸ்மால் என்எஸ். என்எஸ்ன்றது என்னப்பா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ். கிளியரா? ஸோ இதில் இருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ். ஸோ ப்ராப்ளமாக கேட்பாங்க, இந்த ஃபார்முலாஸை இந்த ஏரியாவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? இதுதான்ப்பா ஸ்ட்ராண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்டுன்னா என்னன்னு தெரியும். ஒரே ஒரு சாலிட் கண்டக்டராக இல்லாமல் அதை நம்ம தனித்தனியான ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டக்டர்ஸாக நம்ம மாற்றுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராண்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராண்டுன்னா அதில் சிங்கிள் லேயராக இருக்கலாம், அந்த ஸ்ட்ராண்ட் டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர்ஸாக எத்தனை லேயர்ஸ்னா இருக்கலாம். அப்போ அதில் ஒரு ட்ரிபிள் லேயர்னா அதில் எத்தனை கண்டக்டர் இருக்கும், ஒரு 4 லேயர் ஸ்ட்ராண்டுனா அதில் எத்தனை கண்டக்டர் இருக்கும், ஒரு டபுள் லேயர் ஸ்ட்ராண்டுனா அதில் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும், அண்ட் தென் அதோட ரேடியஸ் என்ன, டோட்டல் என்னோட ஸ்ட்ராண்டஸோட ரேடியஸ் என்ன, இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்கணும். சார் நான் நேற்றே உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்ஸால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கப்படலாம், இல்லை ஹெட்ரோஜீனியஸ் மெட்டீரியல்ஸால் இந்த கண்டக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஸோ ஹோமோஜீனியஸ்னா என்ன, எல்லாமே அலுமினியம் கண்டக்டர்ஸ். ஸோ இன்க்ளூடிங் த சென்ட்ரல் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா கண்டக்டருமே அலுமினியமாக இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ். ஸோ காம்போசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார் சென்ட்ரல் ஸ்டாண்டு ஒரு கண்டக்டர், ஸோ லேயர் 1 வந்து ஒரு கண்டக்டர், லேயர் 2 வந்து ஒரு கண்டக்டர், இந்த மாதிரி வேரியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேர் காம்போசிட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஓகேயா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னோட ஏசிஎஸ்ஆர், நம்ம அங்கேயே பார்த்தோம். ஏசிஎஸ்ஆர் தான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். மிடில் வந்து ஸ்டீல் இருக்கும், வெளியே அலுமினியம் இருக்கும். ஓகே, அப்போ ஸ்டீல் அலுமினியம்ன்றது 2 மெட்டீரியல். ஸோ அதனால அது ஒரு காம்போசிட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ். அதுவே ஆல் அலுமினியம் கண்டக்டர் இல்லை ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர்ஸ், இது எல்லாமே என்னோட ஹோமோஜீனியஸ் கண்டக்டர்ஸ். ஓகே, இப்போ இதை எழுதலாம். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை நம்ம பார்க்குறோம்ப்பா. ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸோட பர்டிகுலராக டைப்பு. So standard conductors நம்ம என்னவா பிரிச்சோம், 2 டைப்பா பிரிச்சோம். One is what, homogeneous, another one is composite. homogeneous, அடுத்ததா என்னோட composite. So homogeneous னா என்ன சார் அர்த்தம், homogeneous னா என்னன்னு சொல்றோம். So same, கரெக்ட்டா? The strands are made up of same material. So இது என்ன, the strands are made up of
more than one material. The strands are made up of same material. The strands are made up of more than one material. Okay, so இந்த இடத்துல example என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AAC. Okay, so AAC na all aluminum conductor. Okay, this is all aluminum conductor. அதுவே என்னோட AAC. all aluminum alloy conductor. all aluminum conductor, all aluminum alloy conductor. அடுத்ததா so இதுக்கு example ACSR conductor. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ACSR னா என்னப்பா அர்த்தம்? ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ACSR கண்டக்டர்னா என்ன அர்த்தம்? ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ஸோ இதுக்கு என்னப்பா, ஸ்டீல் வந்து கரண்ட் ஃப்ளோவை இருக்காது, ஸ்டீலில் வந்து என்னோட கரண்ட் ஃப்ளோ இருக்காது, பட் அந்த அலுமினியமில் மட்டும்தான் என்னோட கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ ஸ்டீல் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் டு ப்ரொவைட் த மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஸோ என்னோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஸ்டீல். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர். ஏசிஎஸ்ஆர்னா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ஓகே, ஸோ இதை பர்டிகுலராக எதுக்காகப்பா? ஸோ டு கிவ் த மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸும் அது யூஸ் ஆகிற இடம், எந்த இடத்துல எந்த கண்டக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளேசஸை நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போவோமா? ஸோ கண்டக்டர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சைடில் வந்து கண்டக்டர்ஸ். ஸோ இந்த சைடில் ப்ராப்பர்ட்டி, இந்த சைடில் கண்டக்டர். ஸோ இந்த இடத்துல ஏஏசி ஆல் அலுமினியம் கண்டக்டர், இது ஏஏசி ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர். ஸோ இது ஏசிஎஸ்ஆர் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ஓகே, இந்த மூணு கண்டக்டர்ஸை நம்ம காமனாக பார்க்குறோம்ப்பா. ஸோ நம்ம வில்லேஜ் சைடில் ஸோ ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது பாருங்கள், எலக்ட்ரிக் கம்பம். ஸோ அந்த கம்பத்துக்கு மேலே ஒரு ஒயர் போகுது இல்லைப்பா. ஸோ அந்த ஒயர் என்ன கண்டக்டர், அது எல்லாமும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் டவர்ஸில் போகிற கண்டக்டர்ஸ் என்ன, ஸோ ஏன் நம்ம இந்த ஏரியாவில் இதை யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு கண்டக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபைனலாக அதோட அப்ளிகேஷன்ஸ்.
first tensile strength. சார் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்னோட ஆல் அலுமினியம் கண்டக்டர் சார், அலுமினியமை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ஈஸிலி அலுமினியமை பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அலுமினியம் ஒயரை நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி இழுத்தாலே அது கட் ஆகிடும். ஸோ கரெக்டாக நீங்கள் அலுமினியமை பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்லாம் கிடையாதுப்பா அலுமினியம் ஒயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஈஸியாக கட் ஆகிடும். அதுக்கான டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப ரொம்ப லீஸ்ட். அலுமினியம் பியூர் அலுமினியம்க்கு அது கூட ஒரு அலாய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக இருக்குது ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு. அப்போ ஸ்டீலுன்றது என்ன? அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்காகவே தான் நான் ஸ்டீலை உள்ளே யூஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரில் தான் ரொம்ப அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த்தும், ஏஏசி கண்டக்டரில் ரொம்ப ரொம்ப கம்மியான டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். ஓகே, ஸோ இதை எழுதிக்கலாமா? ஸோ ஏஏசின்றதுல தான் லீஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஸோ திஸ் இஸ் மீடியம் and which is high, highest அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஏன்னா மிடில் என்னோட ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ மிடில் ஸ்டீல் இருக்கிறதுனால இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது சார் சாக். சார் சாக், ஸோ எந்த கண்டக்டரில் ரொம்ப அதிகமான சாக் இருக்கும்? சாக்னா நமக்கு தெரியும். ஸோ எந்த கண்டக்டர் ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆகுமோ அதுக்கு தான் ரொம்ப அதிகமான சாக் இருக்கும். இப்போ பாருங்க, ஸோ யாரோட டென்சைல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப லீஸ்டாக இருக்கோ அவனுக்கு தானே அதிகமாக சாக் வரும். ஏன்னா இந்த சாகோட எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்த்தோம், சாக் அண்டு டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். சாகும் டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல ரொம்ப ஹையஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா இப்போ இதுதான் சாக்லேயே ஹையஸ்ட். ஓகே, ஸோ இந்த கண்டக்டர்ஸ்க்கு தான் ஹையஸ்ட் சாக் இருக்கும். ஓகே, ஸோ இவனுக்கு மீடியம், ஸோ இவனுக்கு தான் லீஸ்ட் சாக். அடுத்ததா ஸ்பேன் லென்த். சார் இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் நீங்கள் அமைக்கிறீங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் டவரில் ஏஏசி கண்டக்டர் போடுறீங்கன்னா சாக் ரொம்ப அதிகமாக இருக்குதா? அப்போ டிரான்ஸ்மிஷன் டவர் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். சார் ஆல்ரெடி ஒயர் ரொம்ப பெண்டாக இருக்குது, நீங்கள் டிரான்ஸ்மிஷன் டவரையும் தூரமாக அமைச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக பெண்ட் ஆகும். அப்போது ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆகிற இடத்துல டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். இப்போ டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் பக்கத்தில் இருக்கணுன்றதுக்கு என்ன மீன் பண்ணுறோம்? அதுதான் ஸ்பேன் லென்த்துன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக ரெண்டு டவருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஸ்பேன் லென்த். அப்போ இந்த ஸ்பேன் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ எதுக்கு அதிகமான சாக் இருக்கோ அதோட ஸ்பேன் லென்த்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ தேர்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், த ஸ்பேன் லென்த் ஃபார் அ கான்ஸ்டன்ட் சாக். ஸ்பேன் லென்த் ஓகேயா? ஸ்பேன் லென்த் இவனுக்கு தான் ஹையஸ்டாக இருக்குது, அப்போ சாக் இவனுக்கு தான் ரொம்ப லீஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது லீஸ்ட்டு, திஸ் இஸ் வாட் மீடியமில் தான் எப்பவுமே இருப்பார், இவர் ஹையஸ்ட்டு. ஸோ என்னோட ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்போது டிரான்ஸ்மிஷன் டவரை நீங்கள் பக்கத்தில் அமைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டவரை பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. நீங்கள் தூரமாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டீலுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஒயர் அதிகமாக பெண்ட் ஆகாது. அப்போ டவர்ஸும் நீங்கள் நெய்பரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்ததா நம்பர் ஆஃப் டவர்ஸ். இதுதான் நான் அங்கேயே சொல்லிட்டேன், இந்த டிரான்ஸ்மிஷனோட ஸ்பேன் லென்த்தே எனக்கு நம்பர் ஆஃப் டவர்ஸை சொல்லிடும். இங்க பாருங்க, ஸ்பேன் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப பக்கத்துல டிரான்ஸ்மிஷன் டவர் அமைக்கணும். ஸ்பேன் லென்த்னா என்ன அர்த்தம்? ரெண்டு டவருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், ரெண்டு டவருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டவர்ஸ் இஸ் ரெக்வயர்டு ஃபார் ஏசிசி. ஓகே, ஹையஸ்ட் அண்ட் மீடியம் அண்ட் லீஸ்ட். ஓகே, நம்பர் ஆஃப் டவர்ஸ்ன்றது இதுக்கு ஹையஸ்டாகவும் இதுக்கு மீடியமாகவும் இதுக்கு லீஸ்டாகவும் இருக்குதுப்பா. ஓகே, ஸோ ஃபிஃப்த்து. அடுத்ததா சார் இதோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வரோம் சார். ஃபைனலாக
இப்போ பாருங்க சார், உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின். ஸோ அலுமினியம் விலை அதிகமா இல்லை அலாயோட விலை அதிகமா? அலுமினியம் விலை அதிகமா, அலுமினியம் அலாயோட விலை அதிகமாப்பா? ஸோ அலுமினியம் இஸ் காஸ்ட்லியர் தேன் எனி அலாய். ஸோ ஓகே, அலாயின்றது என்னப்பா? அதோட ஒரிஜினல் மெட்டீரியலோட ஸோ காம்போசிட் மெட்டீரியலை நம்ம ஆட் பண்ணுறதுனால வர்றது தான் அலாயி. ஸோ அப்போது எந்த ஒரு அலாயும் அதோட ஓன் மெட்டீரியலை விட காஸ்ட்லியராக இருக்க முடியாது. ஸோ என்னோட அலுமினியம் கண்டக்டருன்றது இட் இஸ் மச் காஸ்ட்லியர் கம்பேர்ட் டு த ஆல் அலுமினியம் கண்டக்டர். ஓகே, அந்த ஆல் அலுமினியம் கண்டக்டரை விட இந்த அலுமினியம் கண்டக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஓகேயா? ஸோ இப்போது இதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம்ப்பா. ஸோ என்னோட ஏஏசி கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்களேன். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆல் அலுமினியம் அலாய் ஆல் அலுமினியம் கண்டக்டர். இது வந்து ஆல் அலுமினியம் கண்டக்டர். ஸோ இதில் நோ அலாய், ரைட்? அலாய் எதுவுமே இல்லாததுனால ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் லாஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ புரியுதா? இதில் வந்து அலாய் இல்லைப்பா, அதனால ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், லாஸஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஹை பவர் டென்சிட்டி உள்ள ஏரியாஸில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹை பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் எல்லாமே நான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பர்டிகுலராக அர்பன் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம அர்பன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அர்பன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் எல்லாமே நீங்கள் ஒரு கம்பத்தில் ஒயர் பார்க்குறீங்களா, அது எல்லாமே ஆல் அலுமினியம் கண்டக்டர்ஸ். ஓகே, அர்பன் டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆல் அலுமினியம் கண்டக்டர்ஸ். அடுத்ததாக நெக்ஸ்ட் என்னப்பா? ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர்ஸ், ரைட்? ஸோ இந்த ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர்ஸ் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் எங்கன்னா, ஸோ நியர் த ஷீஷோர், ஸோ கடற்கரை பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் ஸோ காற்றுல வந்து உப்போட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ணும்னா அந்த ஒயரையே அரிச்சிரும். ஓகேயா? ஸோ அது அரிக்காமல் இருக்கணும்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அலாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெறும் அலுமினியம் கண்டக்டர் நீங்கள் அங்கே இன்செர்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே அரிச்சிரும்ப்பா. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுனால அலாயை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபார் கோஸ்டல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம AAA கண்டக்டர்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அலாய் இருக்குன்னா என்ன ஆகாது, அதில் வந்து கரோஷன் நடக்காது. ஸோ ஈவன் நம்ம மெட்டல்லையுமே ஸோ ஸ்டீல்லையுமே கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு அலாயம் ஆட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். ஸோ என்னோட இந்த அலுமினியம் கண்டக்டர்ஸில் அலாயை ஆட் பண்ணுறதுனால கரோஷன்ஸ் குறையுது. இந்த பாயிண்ட் எழுதிக்குவோமா? மெயின்லி இன் ரூரல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கோஸ்டல் டிரான்ஸ்மிஷன். ரூரல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஏன் சார்னா, ரூரலில் இப்போ தெஃப்ட் நடக்கலாம். ஓகேயா? தெஃப்ட் நடக்கிற இடத்துல ரொம்ப காஸ்ட்லியான ஒயரை நம்ம வச்சோம்னா அதையே திருடுறதே ஒரு வேலையாக இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், அதை அவாய்ட் பண்ணணும்ல. அதனால அதோட விலை கம்மியாக இருந்துச்சுன்னா பொதுவாக யாரும் திருட மாட்டாங்க. ஸோ விலை காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா திருடுவாங்க. ஸோ விலை கம்மியாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் திருட மாட்டாங்கல்ல. அப்போது என்ன பண்ணுறோம்னா அதுக்காக தான் அலாயை ஆட் பண்ணுறோம். அப்போ பர்டிகுலராக என்னோட ரூரல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கோஸ்டல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இது யூஸ் ஆகுது. ஸோ ரூரல் and coastal distributions. Okay, rural and coastal distributions நம்ம இதை யூஸ் பண்றோம். coastal transmission distributions எதுனாலுமே. ஓகேயா? ஸோ அடுத்ததா ஏசிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் சார் இதுதான் ப்ராக்டிக்கலாக என்னோட டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற மேஜர். ஓகேயா? திஸ் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன். ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷனில் இதை யூஸ் பண்ணுறோம்ப்பா. ஓகே, ஸோ த அப்ளிகேஷன்ஸ் ஆர் மெயின்லி இன் டிரான்ஸ்மிஷன். ஓகே, மெயின்லி யூஸ்ட் இன் த டிரான்ஸ்மிஷன். என்னோட ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட டிரான்ஸ்மிஷனில் 90% இவன் தான்ப்பா. ஸோ கோஸ்டல் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் AAACக்கு போகிறோம். ஸோ அடுத்ததா என்னோட AACன்றது டிஸ்ட்ரிபியூஷன் தான், அர்பன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான். அப்போ டிரான்ஸ்மிஷன் வந்தாலே உங்களுக்கு வந்து ஏசிஎஸ்ஆர் தான். டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் மட்டும்தான் அர்பன் டிஸ்ட்ரிபியூஷனா ஏஏசி அண்ட் கோஸ்டல் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கோஸ்டல் அண்ட் ரூரல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் மட்டும்தான் AAAC.
ஓகே, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டிரான்ஸ்மிஷன்னாலே ஏசிஎஸ்ஆர் தான்ப்பா. அதுலேயும் அர்பன் கோஸ்டல் டிரான்ஸ்மிஷன்னா மட்டும்தான் ட்ரிபிள் ஏசி. கோஸ்டல் நம்ம அந்த பிளேஸ் உப்பு அதிகமாக இருக்கிற இடம்னா அங்கே மட்டும்தான் அலாய் இருக்கணும். ஸோ மீது எல்லா இடத்தோட டிரான்ஸ்மிஷனுமே ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் இருந்து நமக்கு காமனாக கொஷின்ஸ் வரும். ஜஸ்ட் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா சார்? நம்ம இந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸில் என்னென்ன கண்டக்டர்ஸ் முடிச்சிட்டோம்? ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சாலிட் கண்டக்டர் நம்ம பார்த்தோம். சாலிட் கண்டக்டரும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை பார்த்தோம்ப்பா? ஸோ பண்டில்டு கண்டக்டர்ஸ்னு ஒரு கண்டக்டர்ஸை பார்த்தோமா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பண்டில்டு கண்டக்டர்ஸ் தான். Third is bundle conductor. ஓகே, ஸோ புரியுதுலப்பா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்டில் கண்டக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ பண்டில் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வந்து ஒரே ஒரு ஒயரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு பேர் தான் பண்டில் கண்டக்டர் அப்படின்னு நான் சொன்னேன். சார் ஒரே ஒரு சாலிட் கண்டக்டராக இல்லாமல் இது ஒரு சாலிட் கண்டக்டர். So this is bundle conductor. இங்க என்ன ஆகுதுப்பா? இந்த இடத்துல இருந்த என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது இங்க பாதியா குறையுது. ஓகே, அங்க இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரே கண்டக்டரா இருந்தா E என்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறனால அயனைசேஷன் நடக்கும். அயனைசேஷன்னால பொதுவாக கரோனான்ற எஃபெக்ட் வந்து நிறைய நடந்திருக்கும். ஸோ பண்டில்டு கண்டக்டர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய கொரோனா எஃபெக்ட் வரும். ஸோ பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுனால அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா பாதியாக குறையுது. ஸோ அந்த பாதியாக குறைஞ்சதுனால என்னோட கொரோனா எஃபெக்ட்ன்றது ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சில அட்வான்டேஜஸும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதை அப்படியே எழுதிக்கலாம். இன் பண்டில் கண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸ் ஆஃப் சேம் ஃபேஸஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்பேசார்ஸ். ஸோ இதை தான் நான் ஸ்பேசார்ஸ்ன்னு நேற்றையே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பேசார். ரைட், திஸ் இஸ் ஸ்பேசார். ஓகே, இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இன் பண்டில் கண்டக்டர்ஸ் ஓகே, இன் பண்டில் கண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸ் ஆஃப் சேம் ஃபேஸ். இது எல்லாமே சேம் ஃபேஸ் தான்ப்பா. See, இது R ஃபேஸ்னா இதுவுமே R ஃபேஸ் அண்ட் R ஃபேஸ் தான். In bundle conductors, conductors of same phase are separated by each other. In bundle conductors, conductors of same phases are separated by each other by means of spacers. ஸ்பேசர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா செப்பரேட் பண்ணுவோம். சரி, இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு நான் சொன்னேன், எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது குறையும். ஓகே, இட் ரெடியூசஸ் த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். அந்த இடத்துல E அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இப்போ என்னவா ஆயிடுதுப்பா? ஸோ இட் பிகம்ஸ் E/2. ஓகே, ஸோ இதனால எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரெடியூசஸ். டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரெடியூசஸ். ஓகே, ஸோ பொதுவாக இந்த ஸ்பேசார்ஸ்ன்றது எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு ஒரு இடத்துல வைப்பாங்கப்பா? ஸ்பேசார்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பேசார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேசார்ஸ் ஆர் பிளேஸ்டு ஃபார் எவ்ரி 40 to 50 மீட்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ்.
ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஒரு முறை நம்ம ஃபேஸாஸை வச்சுருப்போம் சார். ஓகேயா? ஸோ நான் இங்கே எழுதுறேன்ப்பா. ஸோ இது வந்து சாலிட் கண்டக்டரா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் சாலிட் கண்டக்டர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா Q டிவைடட் பை 2 epsilon r. ஓகேயா? ஸோ 2 epsilon r இருந்துச்சுன்னா சாலிட் கண்டக்டர் E டிவைடட் பை பண்டில். ஸோ இது என்னவாயிடும்? Q டிவைடட் பை 2 மாறி இருக்கும். Q டிவைடட் பை 2 epsilon rl. ஓகே, ஸோ 2 epsilon rl அப்படின்னு வரும். அண்ட் ரேடியஸும் என்னவா இருக்கும்னா இதை விட √2 டைம்ஸாக குறைஞ்சிருக்கும். இதோட ரேடியஸை விடைய இது தானே ரேடியஸ். ஸோ இவனோட ரேடியஸை விடைய இவனோட ரேடியஸும் எனக்கு ஆஃப் பண்ண டைமாக குறைஞ்சிருக்குமா. ஸோ அப்போ அதுக்கு r டிவைட் பை √2. ஸோ ஏன்னா ரேடியஸ் எழுதுகிறப்போ r ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் எடுத்தால் √2 மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இது வந்து Q/2 டிவைட் பை √2ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இட் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, இதை தான் நான் இங்கே எழுதுறேன். ஸோ இதில் யாருப்பா அதிகம்? சாலிட் தானே அதிகம். இங்கே பாருங்க, இந்த டிவைடட் பை 2 கீழே வந்துருமா? அப்போ இந்த டிவைடட் பை 2 கீழே வந்துருமா? ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நான் வந்து இதை சொல்கிறேன். ஓகே, அந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை இஎம்எஃப்ன்ற ஒரு யூனிட்டில் பார்ப்போம்ப்பா. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பண்டில் கண்டக்டர் வில் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் lesser than electric field in solid conductor. Okay, electric field in bundle conductor will be always lesser than the electric field in solid conductors. ஓகே, ஸோ அதனால என்ன நடக்கும்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஓகே, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். த அட்வான்டேஜஸ் ஆஃப் பண்டில் கண்டக்டர். ஸோ நம்ம ஜிஎம்ஆரை இன்னும் பார்க்கல. ஜிஎம்ஆர் வந்து அதிகமாகும். பண்டில் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்ஆர்ன்றது அதிகமாகும். ஸோ எப்போல்லாம் நமக்கு ஜிஎம்ஆர் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு கொரோனாவிலேருந்து கொரோனா எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். So in the first point நம்ம இப்போதானே பார்த்தோம், electric stress reduces. Due to this corona loss reduces. அப்போ பண்டில்டு கண்டக்டரை யூஸ் பண்ணால் கொரோனா லாஸ் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா எஸ், டெஃபினட்டாக பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னோட கொரோனா லாஸ்ன்றது குறையுதுப்பா. ஓகே, ஸோ வென்எவர் நீங்கள் பண்டில் கண்டக்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக கொரோனா லாஸ்ன்றது குறையும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஜிஎம்ஆர் கால்குலேஷனை நம்ம பண்ணலப்பா. நம்ம பண்ணுறப்ப தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். அடுத்ததான் நாளைக்கு கிளாஸ்லேயே நம்ம ஜிஎம்ஆருக்கு போயிடுவோம். ஸோ ஜிஎம்ஆர் வில் பி இன்க்ரீசஸ். GMR increases. Sir, whenever GMR increase ஆகுது அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா இண்டக்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இண்டக்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதோட எக்ஸ்பிரஷன்ஸை நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன். L is equivalent to mu naught divided by 2 pi ln of GMD divided by GMR. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? GMR அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த டினாமினேட்டர் அதிகமாகுதுன்னா நியூமரேட்டர் குறையுமா? தட்ஸ் இட். அடுத்ததாக இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்ம எழுதணும். கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ். ஸோ இது வந்து 2 pi epsilon naught divided by ln of GMD by GMR. ஸோ ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம இன்னும் பார்க்கலப்பா, அதை நம்ம பார்க்குறப்போ அது புரியும். ஸோ இங்கே உங்களோட GMR அதிகமாகுதுன்னா எஸ், டெஃபினட்டாக இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஓகே, ஸோ இங்கே நமக்கு கீழே இந்த ஜிஎம்ஆர் இருக்குது, அதனால தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இண்டக்டன்ஸ் குறையும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்து என்னால் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை சொல்ல முடியும். ZS is equivalent to square root of L by C அப்படின்னு சொல்லலாமா? ZS வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by Cன்னு சொல்லலாமா? அப்போ L என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் என்னவாகுது? குறையுது. அப்போ தேர்ஃபோர் இது இன்க்ரீஸ் ஆகுதா? இது இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் எல் டிக்ரீஸ் ஆகிறதுனால டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இம்பிடன்ஸ் குறையுது. அப்போது சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் வந்து SIL அப்படின்னு எழுதியிருப்பேன்னா SIL is equivalent to V square divided by ZS. ஸோ அப்போ ZS குறையுது, அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் எப்பவுமே லோடிங்கை நியர் டு த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு வைக்கணும்னு சொல்கிறேன்ல, அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீசஸ். ஓகே, புரியுது தானேப்பா? இண்டக்டர் குறையுது, கெப்பாசிட்டர் கூடுதுன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் குறையுதுன்னு அர்த்தம். சர்ஜ் இம்பிடன்ஸ் குறையுதுன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீசஸ். Okay, surge impedance loading increases. Surge impedance என்ன ஆகுது? Surge impedance is decreases. Surge impedance என்றது decreases ஆகுது. சார் அடுத்ததா இங்க என்ன போட்டிருக்காங்க? XL decrease ஆகுதுன்னு போட்டிருக்காங்களா? Due to L decreases. L decrease ஆகுதா? GMR increase ஆனதுனால L decrease ஆகுதா? GMR increase ஆகுது, L வந்து decrease ஆகுது. L decrease ஆகுதுன்னா Pmax அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம பவர் சிஸ்டம்ல பார்த்துருப்போம். ஸோ EV by XL into sin del. ஓகே, இந்த இடத்துல L குறைஞ்சிச்சுன்னா என்னப்பா அர்த்தம்? Whenever L decreases, XL also decreases. அப்போ XL டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்டிவ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீசஸ். ஆக்டிவ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ ஸ்டெபிலிட்டி, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவாப்பா, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்னோட மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த பண்டில் கண்டக்டர். ஸோ பண்டில் கண்டக்டர்ஸோட மேஜரான அட்வான்டேஜஸ் தான். ஸோ அப்போ டிஸ்அட்வான்டேஜே இல்லையா பண்டில் கண்டக்டருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் தேர். அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் காஸ்ட் தான் சார். ஒரே ஒரு ஒயருக்கு கொண்டு போகவே நமக்கு இன்சுலேஷன் காஸ்ட்டு, ஸோ அதோட இன்சுலேட்டர் காஸ்ட் எல்லாம் தேவைப்படுது. இப்போ இங்கே 2 ஒயர் இருக்கு, 2 ஒயருக்கு நம்ம ஒரு ஸ்பேஸாரை கொடுத்துட்டு போகணும், அடுத்ததாக அதுக்கு இன்சுலேஷன்ஸை கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்போ அது ஒரு காஸ்ட். ஸோ அப்போ காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் தான்ப்பா. பட் மேஜர் அட்வான்டேஜ் நம்ம ஒரு 220 kV லைனுக்கு மேலே போகிறப்போ கொரோனான்றது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த கொரோனாவை இந்த பர்டிகுலர் பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுனால சரி பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம காஸ்ட்டை பார்க்க மாட்டோம், காஸ்ட்டை தாண்டி நம்ம டபுள் லேயர் கண்டக்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறோம், பண்டில் கண்டக்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பண்டில் கண்டக்டர்ஸ்னால தான் கொரோனா வந்து குறையுது. ஏன்னா ஹை கேவிக்கு போகிறப்போ கொரோனான்ற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதை சரி பண்ணணும்னா நம்ம காஸ்ட் இருந்தாலும் இதுதான் பண்ணுறோம், காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் இந்த பண்டில் கண்டக்டர்ஸில் தான் நம்ம பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் இன்சுலேஷன் இன்க்ரீசஸ். ஸோ இன்சுலேஷன் காஸ்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் காஸ்ட், ஏன்னா 2 ஒயர் போகுது இல்லை, அதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் இன்க்ரீசஸ். Because need additional equipments. Like, so
ஸோ அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது லைக் ஸ்பேசர்ஸ் மாதிரியான அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ அவ்வளவுதான்ப்பா பண்டில் கண்டக்டர்ஸ் புரியுது இல்லை? ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்மளோட கண்டக்டர்ஸ் இஸ் ஹாலோ கண்டக்டர். ஆல்ரெடி நம்ம ஹாலோ கண்டக்டர்ஸை நான் உங்களுக்கு கிளாஸில் வரைஞ்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஹாலோ கண்டக்டர்ஸ் எதுக்காக, ஸோ ஹாலோ கண்டக்டர்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது, அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஹாலோ கண்டக்டர். சார் இந்த ஹாலோ கண்டக்டர்னால ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கண்டக்டரோட ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஸோ கண்டக்டர் ரேடியஸ் இன்க்ரீசஸ். சார் எப்பவுமே கண்டக்டர்ல ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, கண்டக்டரோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேயா, ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேயா, ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னப்பா, ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் இருந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்போ நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, அப்போ டெஃபினட்டாக எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கும் தானே அர்த்தம். ஸோ வென்எவர் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையுது. வோல்டேஜ் ஸ்பிளிட் எல்லாம் ஆகாது விபின். ஸோ வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட்டே கிடையாது. நீங்கள் 10 ஒயரை நீங்கள் சிம்பிள் தான், ஒவ்வொரு லோடும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்ம பவர் சிஸ்டமில் நம்ம ஒரு சாக்கெட்டில் ஒரு லோடை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பின் சாக்கெட் இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபைனைட் சாக்கெட் இருக்குல்ல. அந்த இன்ஃபைனைட் நம்ம வீட்டில் ஒரு 20-30 சாக்கெட் இருக்குப்பா, நம்ம ஒரு 10 ஃபேன் 20 ஃபேன் எதில் கனெக்ட் பண்ணுறோம், இந்த சாக்கெட்டில் தானே கனெக்ட் பண்ணுறோம், இந்த சாக்கெட்டில் தானே நம்ம ஃபேனை கனெக்ட் பண்ணுறோம். அப்படி ஃபேனை கனெக்ட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், இது எல்லாமே அப்படியே பேரலாக பிரிஞ்சு போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ அது எதை மீன் பண்ணாதுன்னா அதோட வோல்டேஜ் ஸ்பிளிட் ஆகிறதுலாம் சொல்லாதுப்பா, கரண்ட்டு தான் ஸ்பிளிட் ஆகிருக்கும், வோல்டேஜ் வந்து ஸ்பிளிட் எல்லாம் ஆகாது. ஓகே, ஸோ அது ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்ன்றது ஈவனாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறேன், வோல்டேஜ் வேற ஸ்ட்ரெஸ் வேற இல்லை. ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னால தான் அந்த ஸ்ட்ரெஸ் வருது, அந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பர்டிகுலராக அந்த சார்ஜ் தான் half an ஆகும், சார்ஜ் பிகம்ஸ் half an. ஓகே, ஸோ சார்ஜ் தான் பாதி சார்ஜ் போகும். ஸோ அடுத்ததா, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் ஸோ ரொம்ப எங்கே அதிகமான ஹை எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கரண்ட்டு எங்கே அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கோ அந்த இடத்துலலாம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கப்பா பொதுவாக கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், பஸ் பார் கண்டக்டர்ஸில் இருக்கும். ஸோ அப்போது யூஸ்ட் இன் பஸ் பார் கண்டக்டர்ஸ். பஸ் பார்ன்றது என்னப்பா, ஸோ ரொம்ப நிறைய கரண்ட் வர்ற இடம் தான் பஸ் பார். ஓகே, நிறைய கரண்ட் ஃப்ளோ இருக்கிற இடம் தான் பஸ் பார். ஸோ இப்போ அந்த பஸ் பார் கண்டக்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் கேபிள்ஸ்லேயே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் கூலிங் ஆஃப் ஹை வோல்டேஜ் ஆல்டர்னேட்டர்ஸ், அப்போ ஒரு ரொம்ப அதிகமான வோல்டேஜ் இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டர்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, கேபிள்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். கேபிள்ஸில் எதுக்காகனா ஃபார் கூலிங் பர்பஸ்க்காக. அட் த சேம் டைம் வைண்டிங் ஆஃப் லார்ஜ் மெஷின்ஸ், ஸோ ஒரு லார்ஜ் ரேட்டட் மெஷின்ஸில் அதிகமான கரண்ட் இருக்கிற மெஷின்ஸ்லையும் நம்ம ஹாலோ கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கிற என்னோட மெஷின்ஸ்லையும் நம்ம ஹாலோ கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம்ப்பா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ், தட் இஸ் எக்ஸ்பேண்டட் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ். ஓகேயா, எக்ஸ்பேண்டட் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் இல்லை ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்னு கூட சொல்லலாம்.
ஸோ நமக்கு தெரியும் திஸ் இஸ் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ஓகே, இது வந்து ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர்ஸ். இந்த கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம சாலிட் இன்சைடில் திஸ் இஸ் ஸ்டீல். ஸோ வெளியே இன்சுலேஷன். ஸோ அடுத்த லேயர் வந்து இன்சுலேஷன் லேயர். ஸோ அடுத்த லேயர் தான் கண்டக்டர். ஓகே, அடுத்த லேயர் தான் கண்டக்டர்ஸ். இன் பிட்வீன்ல இருக்கிறது இன்சுலேஷன். ஸோ இந்த இடத்துல எதுக்காக இன்சுலேஷன்ஸ் இருக்குன்னு எழுதுறேன். the purpose of insulation is to increase the radius ஸோ என்னோட ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சார் என்னோட இன்சுலேஷன்ஸோட ஒரு பர்பஸே. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் த ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன். அப்போ இந்த இன்சுலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ரேடியஸ் அதிகமாகுது, ரைட்? அப்போ ரேடியஸ் அதிகமாகுதுன்னா என்ன தெரியும்? GMR இன்க்ரீசஸ். ஸோ GMR இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் என்னோட மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ACSR கண்டக்டர்ஸ். அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இப்போ நம்ம எல்லா டைப் ஆஃப் கண்டக்டர்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நமக்கு GMR மட்டும்தான் இருக்கு. GMR கால்குலேஷன்ஸை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேயா? ஒன்ஸ் இந்த GMR வந்து கால்குலேட் பண்ணிட்டோம்னா அடுத்து இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், நாளைக்கே நமக்கு இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸும் முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அந்த கொரோனா லாஸை பற்றி கொஞ்சம் டாபிக் இருக்கும். ஓகே, அந்த கொரோனா லாஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா தட்ஸ் ஆல். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த கிளாஸில் நம்ம கொரோனாவோட முடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் பெரிய யூனிட்டு. அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் ஸ்டெடி ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். அடுத்ததாக டிரான்சியன்ட் ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸு, அடுத்ததாக வோல்டேஜ் ப்ரொஃபைலு அண்ட் கேபிள்ஸு, இன்சுலேட்டர், அவ்வளவுதான். ஓகே, அந்த பவர் சிஸ்டமில் 90% முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஜெனரேஷன்னா என்ன, ஜஸ்ட் அதை நான் ஆல்ரெடி ஒரு மாரத்தானாக கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நம்ம எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரே ஒரு மாரத்தானை பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக கவர் ஆகிடும். ஓகே, அப் டு திஸ் அதோட என்னோட பவர் சிஸ்டம்ன்ற பெரிய மேஜர் ஏரியா முடிஞ்சிடுது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் கொஷின்ஸை பார்த்துட்டு போனீங்கன்னாலே போதும்ப்பா. ஸோ ஈஸியாக உங்களால் ஒரு 30 அவுட் ஆஃப் 30 கொஷினுக்கு ஒரு 27 to 25 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதை தவிர்த்து 1 or 2 கொஷின்ன்றது ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பரான ஒரு படிச்சிருந்தீங்க, ஒரு பேசிக்லேருந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக உங்களால் அவுட் ஆஃப் 30 கொஷினுக்கு 27+ போட முடியும். ஸோ இதை வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே 25 கொஷின் எடுக்க முடியும்ப்பா. ஓகே, ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் 4:30க்கு நம்மளோட டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அண்ட் டிஸ்கஷன் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். டெய்லி ஒரு கிளாஸ்னால் அந்த கிளாஸில் ரிலவெண்ட்டான கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம்.
ஓகேயா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸ் எப்படி முக்கியமோ அது மாதிரி கொஷின்ஸோட சால்விங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி 4:30க்கு வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த 4:30 செஷனில் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கொஷினை டெய்லி லேர்ன் பண்ணுறது மூலமாக எக்ஸாமில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் காமிக்க முடியும். ஓகேப்பா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ குவெரிஸோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செஷன்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூப்பா.